எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி இட்லி ரெசிபி தாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி அப்படிம்பாங்க. நாங்கள் கன்னடத்தில் தட்டை இட்லி அப்படிம்போம். விடதி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த தட்டு இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பெங்களூர் டு மைசூர் போகிற வழியில் விடதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் முதல்ல இதை அறிமுகப்படுத்திங்கனாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா முழுக்காவே இந்த தட்டை இட்லி கிடைக்குங்க. தமிழ்நாட்டிலையும் அது சென்னையில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டைல் ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த தட்டை இட்லி கிடைக்குதுங்க. வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸி மெத்தடில், அதுவும் மிக்சியிலே நம்ம அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா அரைச்சி இந்த சாஃப்டான இட்லி செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சா இட்லி மட்டும் செய்யாமல் தோசையும் செய்யணுன்றது எல்லாருமே நினைப்போம். அது யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு நாள் இட்லி போட்டால் 2வது நாள் தோசை கேட்பாங்க. இதே தட்டை இட்லி மாவுலேயே நீங்கள் நல்லா ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி மொறு மொறுன்னு தோசை, கொஞ்சம் சாஃப்டாக ஊத்தப்பம் எல்லாமே இந்த ஒரே மாவுலே செய்யலாங்க. இந்த தட்டை இட்லி பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பாஞ்சு போல் ரொம்ப பன்னு போல் சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாவை எப்படி அரைக்கலாம், எப்படி இந்த இட்லி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். யங்ஸ்டர்ஸுக்கு இனிமேல் தோசையை விட இந்த இட்லி கேட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தட்டு இட்லி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த கப்பில் அரிசி அளக்கிறோமோ அதே கப்பால் தான் உளுந்து அவல் எல்லாமே அளக்கணும். 3 கப்புக்கு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் ரொம்ப சுலபமாக இந்த இட்லி அரிசி கிடைக்கிது. இட்லி அரிசி கிடைக்காத இடங்கள் இருக்கிறவங்க புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. 3 கப்பு. எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பால் 1 கப்பு உளுந்து, அந்த கப்பால் பாதி அளவுக்கு நமக்கு மீடியம் சைஸோ கெட்டி அவல் எடுத்துக்கலாம். அதுலேயும் பாதி, அதாவது அரை கப்பு அவல் அப்படின்னா 1/4 கப்பு மாவு ஜவ்வரிசி, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், இதை வச்சுட்டு தான் நம்ம இந்த தட்டு இட்லி பண்ண போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா ஊற போட்டு அரைக்க போகிறோம். இதுதான் ரொம்பவே ஸ்பெஷல். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்றா ஊற போட்டு அரைச்சி நம்ம சாதாரணமாக குக்கர் இட்லி, துணியில் போடுற இட்லி எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து ஒன்றா ஒரு பேசன்லேயும் அவளையும் ஜவ்வரிசியையும் ஒன்றா ஒரு பேசன்லேயும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அந்த அரிசி உளுந்தோட கொஞ்சமாக நான் இந்த வெந்தயத்தையும் சேர்த்துட்டேன். 3லேருந்து 4 முறை நல்லா தேய்ச்சி அலம்பணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல வெள்ளை வெழுக்க இட்லி இருக்கும். ஒரு 4 முறை நான் அரிசி உளுந்து அலம்பிட்டேன். அதே போல் இந்த அவல் ஜவ்வரிசியை ஒரே ஒரு முறை நல்லா தேய்ச்சி அலம்புனா போகும். இப்போ நம்ம இந்த மாதிரி அலம்பி வச்சுருக்கிற அந்த அரிசி உளுந்துக்கு நல்லா தாராளமாக தண்ணி விடணும். அதே போல் அவல் ஜவ்வரிசி அதுக்கும் தாராளமாக தண்ணி விட்டுட்டு குறைஞ்சது 4 மணி நேரமாவது நம்ம நல்லா ஊற வைக்கணும். பொதுவாக நம்ம அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவல்லாம் ஊற வைப்போம். ஆனால் இதுக்கு அவளையுமே நல்லா 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஆனால் தனியாக ஊற வைங்க. அரிசி உளுந்து தனியாகவும் ஜவ்வரிசியும் அவளையும் தனியாக ஊற வைக்கணும். இப்போ எப்படி அரைக்கலாங்கிறத பார்ப்போம். 4 மணி நேரம் ஆச்சு. மாவு ஜவ்வரிசியாக இருந்தால் தாங்க இந்த மாதிரி ஜவ்வரிசியை மசிச்சு விட்டு பார்த்திங்கன்னா நல்லா மாவு போல் இருக்கும். நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்காதீங்க. இப்போ எப்படி அரைக்கலாம் அப்படின்னு சொன்னால் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்லேயே அரைச்சி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அருமையாக இட்லி வருதுங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த அவல் ஜவ்வரிசி ஒரு பங்கு, அதே போல் அரிசி அந்த உளுந்த ஒரு 2 பங்கு, இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. கிரைண்டராக இருந்தால் உங்களுக்கு நிறைய தண்ணி எடுத்துக்கும். மிக்சியில் அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்காது. நான் முதல் தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டேன். ஆனால் நல்லா நைஸாக அரைக்கணுங்க. விட்டு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. வெயில் காலமாக இருக்கிறனால இங்கே தாராளமாக ஐஸ் க்யூப் கூட சேர்த்து அரைக்கலாம். இப்போ 2வது முறை பாருங்கள் நல்லாவே தண்ணியை வடிச்சிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். முதல் தடவை தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு அரைச்சிட்டேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு கவனக்குறைவாக செஞ்சிங்கன்னா 2வது முறை 3வது முறை அரிசியை கொஞ்சம் எடுக்கிறப்ப கொஞ்சம் தண்ணியை குறைச்சிட்டு நம்ம அரைக்கிறப்ப அந்த தண்ணியை அரைச்ச மாவோடு இதையும் சேர்க்குறப்ப ரொம்ப கரெக்டாகிடும். பாருங்களேன், இப்போ நான் தண்ணி குறைச்சலாக எடுத்தேன், அரைச்சி பார்க்குறேன் ரொம்ப கெட்டியாக எடுத்து கரண்டியால் ரொம்ப கொஞ்சமாக சேர்க்குறேன் பாருங்களேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு திரும்பவும் இந்த 2வது முறை அரைக்கிற மாவு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இந்த மாவும் பாருங்கள் நல்ல பெரிய பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். கடைசியாக மீதி இருக்கிற அந்த அவல் ஜவ்வரிசி அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே தண்ணியை வடிச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ 3 முறை அரைச்சிருக்கேங்க. எவ்வளோ மாவு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு இப்பயே சேர்த்து விடுங்க. மாவு அரைச்ச உடனே கல்லுப்பையும் சேர்த்துட்டு நல்லா கையால் அடித்து கலக்கணுங்க. இந்த மாவு அரைக்கிற பதம் பார்த்திங்கன்னா நைஸாகவும் அரைக்கணும். அதே போல் நம்ம நார்மலாக இட்லிக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப கெட்டியாக மாவு இருக்க வேண்டாங்க. நம்ம தோசைக்கு மாவு எப்படி அரைப்போம் அந்த அளவுக்கு இருக்கணுங்க.
நல்லா அடித்து கலக்கியாச்சு. பாருங்கள், முக்கால் அளவுக்கு இந்த அடுக்கு முழுக்க நல்லா மாவு பொங்கி வரும் பாருங்கள். 8 மணி நேரம் வச்சுடலாம். இப்போ 8 மணி நேரம் கழிச்சு பாருங்கள், முதல்ல நம்ம மாவு எடுக்கிறப்ப அரை பங்கு இருந்தது, இப்போ முக்கால் பங்குக்கு நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. நல்லா கீழந்து மேலே நல்லாவே கரண்டியால் கலக்கிடலாம். பாருங்களேன், அந்த பதம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் கிரைண்டர்லேயே அரைக்கிறப்பே கொஞ்சம் கெட்டியாக எடுத்து அப்படின்னா இந்த மாதிரி மாவு பொங்கினப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி ஒரு அலையாக வரணுங்க. இப்போ தட்டு இட்லி போடுறதுக்கு 4 தட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாண்டில் 4 இட்லி போடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். அந்த தட்டு மேலே ஓரளவுக்கு மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நான் பேக்கிங் சோடா போடாமல் 2 இட்லி போடுறேன். பேக்கிங் சோடா போட்டும் ஒரு 2 இட்லி போட்டு காமிக்கிறேன். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. பேக்கிங் சோடா எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, சில கடைகளில் பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து மட்டும் அரைச்சிட்டு இந்த பேக்கிங் சோடா போடுறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அவல் ஜவ்வரிசிலாம் போடுறதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ 2 தட்டுக்கு ஒரு பிஞ்சு நான் பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் நான் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணது என்னென்னா, அளவுக்கு அதிகமாக நான் மாவு போட்டுவிட்டேன். நல்லா உயரமாக அது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல் தட்டோடு அப்படியே பொங்கி அந்த தட்டிலலாம் இட்லி ஒட்டிடுது. அதனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மாவு போடாதீங்க. பெரிய கரண்டியால் 1.5 கரண்டி நம்ம மாவு விட்டால் போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இட்லி பானைக்குள்ளேயே அப்படியே இந்த ஸ்டாண்டை உட்கார வச்சுட்டேன். 10 நிமிஷம் தாராளமாக 10லேருந்து 12 நிமிஷம் வேக விடணுங்க. கத்தியால் இப்படி நீங்கள் ஒரு டூத்பிக்காலெலாம் குத்தி பார்த்தீங்கன்னா அந்த இட்லி கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. நல்லா வெந்திருக்கணும். 12 நிமிஷமாவது கண்டிப்பாக நீங்கள் வேக விடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு தட்டிலேருந்து. நான் அந்த மாதிரி அதிகமாக மாவு போட்டதுனால அந்த 2வது தட்டில் இருக்கிற மாவு பொங்கி பாருங்கள் அப்படியே ஒட்டின்னு எடுத்து. அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மாவை. நம்ம குக்கர் இட்லி எப்படி எடுப்போமோ அதே போல் தான். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தண்ணியில் கரண்டியை டிப் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வர எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க மாவு. அப்படியே துவழுது பார்த்திங்களா? இது பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் சோடா போடாமலே செஞ்ச இட்லிங்க. பேக்கிங் சோடா போட்டதையும் நான் காமிக்கிறேன். ரொம்ப வித்தியாசமே தெரியலைங்க, எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அவசியம் இந்த மாதிரி இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி நம்ம இட்லி பண்ணுறதை விட வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறப்ப இந்த தோசை எப்போ பார்த்தாலும் வேணும்னு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி இட்லி இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது மேலேயே உடனே நம்ம மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா நெய் நம்ம நல்லெண்ணெயெல்லாம் விட்டு கொடுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ பெரிய இட்லி பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா? பீஸா கட்டரில் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்படி துவழுது பாருங்களேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது பேக்கிங் சோடா போட்டது. ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருந்தது. பேக்கிங் சோடா உடம்புக்கு கெடுதல். நம்ம வீட்டில் செய்கிறப்ப பேக்கிங் சோடாவை தவிர்த்துட்டு நம்ம செய்யலாங்க. எடுக்கிறப்பே அப்படி துவழுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சாம்பார் வச்சுருக்கேங்க. அந்த சாம்பாரில் இந்த இட்லியை டிப் பண்ணி இப்படி வெளியே எடுக்கிறப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாம்பாரையும் இஞ்சிக்குதுங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா யாராவது ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்களாங்க? அவசியம். ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே மிக்சியில் நான் அரைச்சி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்று விண்டும் காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ போலாக அவ்வளோ பன்னு மாதிரி சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.